his leg. इंडिया मिलके इंग्लैंड से 1 जुलाई से दुलाई का मजा सिर्फ सोनी स्पोर्ट्स नेटवर्क के टीवी चैनल्स पर। அலைகளை பார்த்து பயந்தா கப்பல் கடலை கடக்க முடியாது. முயற்சி பண்ணுறவங்களுக்கு எப்பவும் தோல்வி இல்லை. ஒரு சின்ன எறும்பு பருக்கையை தூக்கிட்டு போகும்போது அந்த உயரமான செவத்தில் 100 தடவை வலிக்கி விழுகும். ஆனால் அதோடைய உழைப்பு என்றைக்குமே வீண் போகாது. முயற்சி பண்ணுறவங்க என்றைக்கும் எப்பவும் தோல்வி அடைய மாட்டாங்க. ஒரு சின்ன எறும்பு பருக்கையை தூக்கிட்டு போகும்போது அந்த உயரமான செவத்தில் 100 தடவை வலிக்கி விழுந்தாலும் அதோடைய முயற்சி என்னைக்கும் வீண் போகாது. போங்க போங்க, சீக்கிரமா இங்கிருந்து போங்க, கிளம்பு. எல்லாத்தையும் நோட் பண்ணுங்க. அடா உனக்கு என்ன ஆச்சு? அடா என்னப்பா என்ன சார், இங்க வந்து பாருங்களேன் சார். யோ கொஞ்சம் இரியா. யோ இவனை நல்லா பாரு. இவனை யாருன்னு தெரியுதா? யாரு? லக்னோ போலீஸ் விளம்பரம் கொடுத்திருந்தாங்கல்ல, அந்த எஸ்பிக்கு சம்பந்தப்பட்டவன். வாயில இருந்து கையடா நாற்களி. நிம்மதியா தூங்க கூட விட மாட்டேங்கிறான். எதுக்கு இங்க வந்தா இவன்? பின்னாடி திரும்பு, கைய மேல தூக்கு, அப்படியே திரும்பு. இத பாரியா. சொல்லுங்க சார். இவனை உள்ள கூட்டிட்டு வா. உள்ள நட. உள்ள போ. இந்த பக்கம் வா. பொறுமையா நடக்காம வேகமா நட. உன் பையன் எங்க போயிருக்கான்னு சொல்லு. மரியாதையா சொல்ற, எங்க இருக்கான் அவன்? இங்க பாரியா, உன் பையன் எங்க இருக்கான்னு சொல்லிடு. எனக்கு தெரியாது, நானே அவனை தேடிக்கிட்டு இருக்கேன். வாயால சொன்னா யார் தான் கேப்பா? சூடான தண்ணியில இவனை அபிஷேகம் பண்ணணும். இப்ப பாரியா என்ன பண்றேன்னு. என்னடா இப்படி பண்ற? உன் அப்பா வயசு இருக்குடா எனக்கு, என்கிட்ட என்ன இப்படி பண்ற? தம்பி அவன் மாட்டிக்கிட்டான். போலீஸ் அவனை கூட்டிட்டு போயிருக்கு. அப்படியா? அவனை நான் இன்னைக்கு விட மாட்டேன்டா. வாங்கடா சீக்கிரம் வாங்க. இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பாத்திர வேண்டியதுதான். போ. டேய் பேண்ட ஒழுங்கா போட்டு போடா. டேய் ஜிப்பு போட முடியல, போடா. உன் பேர் என்னன்னு சொல்லு. டேய் உன்னதான், உன் பேர் என்ன? ஜாக்சன். என்னது? ஜாக்சன். நிறுத்து. டேய் நீங்க 2 பேரும் இங்கே இருங்க. அவன் ஓட முயற்சி பண்ணனா புடிச்சு வச்சிருங்க, நான் வந்துடுறேன். அவனை இன்னைக்கு. ஜாக்சன்
மைக்கேல் ஜாக்சனா? அவஸ்தி. ஜாக்சன் அவஸ்தி. சரி, மைக்கேல் ஜாக்சன் அவஸ்தி. இந்த ஊர்லயே ஒருத்தி தான் உன்னை கூட்டிட்டு போக கிடைச்சாளா? அவனை வெளியே விடுங்க. அவனை ஏன் உள்ள வச்சிருக்கீங்க? ஏய் விடுங்க. அண்ணா நீங்க வராதீங்க. பாருங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. நான் சொல்றேன், விட்டுங்க. கொஞ்சம் தயவு பொறுமையா செஞ்சு விட்டுங்க. இருங்க. அவனை பொறுமையா விட இருங்கன்னு மாட்டேன். சொல்றேன். நான் சொல்றதை கேளுங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. நான் பேசிக்கிறேன் அதெல்லாம். எஸ்பி சார் உங்களை உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அதனால தான் சொல்றேன், கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. அந்த நான் எஸ்பி சொல்றதை கிட்ட நான் கொஞ்சம் பேசிக்கிறேன். கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. சொல்லுங்க சார், சொல்றேன், நான் கோவப்படுவாரு. இல்லப்பா, தயவு வேணாம். செஞ்சு சொல்றேன், கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. வேணாம். ஐயோ, ஆவேசப்படாதீங்க. தயவு செஞ்சு சொல்றேன், கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. விட மாட்டேன்டா. நான் சொல்றதை கொஞ்சம் கேளுப்பா. ப்ளீஸ் சொல்றதை கேளுங்க. அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. நான் உயிரோட விட மாட்டேன்டா. ஐயோ, இவன் அமைதியா இருங்க. இங்க வந்தாகணும்டா. நான் இப்ப இவன் கிட்ட பேசியே ஆகணும். நாங்க இருக்கோம்ல, நாங்க பேசிக்கிறோம். ஏய். ஏய். இவங்க யாருன்னு தெரியுமா? தெரியும். இவ பேர் காமியா, மின்டோடைய தங்கச்சி. லக்னோ யூனிவர்சிட்டியில் என் கூட படிக்கிறா. அவங்கள எங்க கூட்டிட்டு போன? காமியாவை நீ எங்க கூட்டிட்டு போயிருக்க? நான் ஏன் சார் அவளை கூட்டிட்டு போக போறேன்? இப்ப மட்டும் 2 வச்சானா உண்மையெல்லாம் சொல்லிடுவேன் நீ. வெண்டி, அப்ப நீ காமியாவை எங்கேயும் கூட்டிட்டு போல? இல்லை சார். கடந்த 1 மாசத்துல நீ 40 முறை அவங்க கிட்ட பேசியிருக்க. அதுக்காக சார் இப்போதான் உங்ககிட்ட சொன்ன லக்னோ யூனிவர்சிட்டியில் என் கூட ஒன்றா படிக்கிறான்னு. அவள் படிப்பு விஷயமா எப்போயும் என்கிட்ட பேசிகிட்டே இருப்பா. இந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட் என்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. நாளைக்கு அவங்களும் காணாமல் போயிட்டா அப்போவும் என்ன தான் பிடிச்சி விசாரிப்பீங்களா சார்? உடல் நலத்திற்கு கேடு சார். டெல்லி பார்டர்ல என்ன பண்ணிட்டு இருந்த? மயக்கமாக கிடந்தேன். டேய் அறிவு கேட்டவனே, அவர் என்ன கேட்கிறாரோ அதுக்கு பதில் சொல்லு. நான் ஏன் டெல்லிக்கு போனேன்னா, என் அப்பாவுடைய நண்பர் ஒருத்தர் அங்கே இருக்கார். அவர் கம்ப்யூட்டருடைய பார்ட்ஸ் கடை ஆரம்பித்தார். இதுக்கு முன்னாடி லாயராக இருந்தார். டெல்லியில் கம்ப்யூட்டர் பார்ட்ஸோடைய விலை கம்மியாக கிடைக்கும்னு தான் நாங்கள் போனேன். ட்ரெயினில் நான் திரும்பி வரும்போது விஷயத்தை கொடுக்குற திருட்டு கும்பல் எனக்கு விஷயத்தை கொடுத்துட்டாங்க. நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க தான் வந்தேன். அதுக்குள்ளே மயங்கி விழுந்துட்டேன். நான் இதை நம்பணும். என் மூஞ்சில என்ன இழிச்சா வாயன்னு எழுதியிருக்கா? கூட்டிட்டு போங்க, அவனை வெளியில கூட்டிட்டு போங்க. மின்டி, காலேஜ்ல நீ பண்ற ரவுடிசம் இங்க பண்ண முடியாது. இது என்னோட ஸ்டேஷன். எஸ்பி அபய் ஆனந்தோடது. சரி, எஸ்பி அபய் ஆனந்த் சார், இவன் யார கூட்டிட்டு போயிருக்கான்னு தெரியுமா? அவன் மின்டி சிங் அகர் சிங் தங்கச்சி மட்டும் இல்ல. கதவுக்கு வெளியே போய் நின்னு பாருங்க. குதிரை மேலெல்லாம் ரெடியா இருக்கு. அப்பா கணக்கு பண்ணிக்கிட்டு இருக்காரு, புரியுதா? இந்த இழிச்ச வாயன் கிட்ட உட்கார்ந்து கதை அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. சொலங்கி சார். சார், மின்டி சாருக்கு ஃபட் சாக்லேட் கொடுங்க. அப்பதான் அவன் அமைதியா இருப்பான். நானே வாங்கிக்கிறேன். அப்புறம் உன்னோட கதை முடிஞ்சிருச்சு. இப்ப என்னன்னா, நீ சொல்ற எல்லாத்தையும் உண்மைன்னு நான் நம்புறேன். டெல்லியில ஒன்ன உண்மையிலேயே யாரோ ஏமாத்திருக்காங்கன்னு.
அடல் சார், சார் அவர் குளிச்சு முடிச்சதும் டீ வாங்கி கொடுங்க. விடிய போகுது. சொல்லுங்க மிஸ்ரா சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மிஸ்ரா சார். உங்களோட ஆஃபீஸை நான் எடுத்துக்கிட்டேன். ஆனால் சார் என்ன சார் சொல்கிறீங்க? அது உங்களோட ஆஃபீஸ் தானே சார்? என்ன ரிப்போர்ட்? சார் நாங்கள் அரஹோஹி செக் போஸ்ட்லேருந்து கிளம்பிட்டோம் சார். அப்புறம் சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாமே நாங்கள் எடுத்துட்டோம் சார். 2 hours டைம் தரேன். எல்லா ரிப்போர்ட்ஸும் என் டேபிளுக்கு வந்தாகணும். அட கம்ப்யூட்டர் வாத்தியாரையா, சீக்கிரமா எடுங்க. உனக்கு வேலை மேலே ஆசை இருக்கா இல்லையா? சார் அவனுடைய அம்மா வந்திருக்காங்க. அவன் அம்மாவையும் அவனையும் சந்திக்க வைங்க. தனியா சந்திக்க வைங்க. இங்க 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 இங்கம்மா. கொஞ்சம் சீக்கிரம் நடங்கம்மா. இந்த பக்கம் போங்க. வாங்க. இங்க தான் போங்க. எப்படி இவ்வளவு காயம் போட்டுச்சு? அடிச்சாங்களா உன்னைய? நீ அப்படி என்னதான் பண்ண? உன்னை புடிச்சு வச்சிருக்காங்க. உன்னோட அப்பாவையும் பிடிச்சிட்டு போயிட்டாங்கடா. ஆனா அவர் எங்க இருக்காருன்னு எனக்கு ஒன்றும் தெரியலடா. சரி, இதெல்லாம் அந்த பொண்ணால வந்த பிரச்சனை தானே? இல்லைம்மா, எனக்கும் காமியாக்கும் நடுவில் ஒன்றுமே இல்லைம்மா. நான் சொல்கிறது உண்மைதாம்மா. அவள் எங்கே போயிருக்கா, யார் கூட போயிருக்கான்னு நிஜமாவே தெரியாதும்மா. அம்மா எனக்கு பசிக்குதுமா. உனக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கப்பா. உட்காருப்பா, உட்காரு. கொண்டு வந்திருக்கேன். இந்த சாப்பாடு உனக்கு. ஆம்லெட் கொண்டு வந்திருக்கேன். உனக்காக தான் கடையில் வாங்கினேன். கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தேன். நான் தான் அதை தொடமாட்டேன்னு தெரியும்ல. இதை பாருப்பா. பகா சொல்லிட்டு இருந்தான், இன்னைக்கு அவளுக்கு எஸ்பி கூட கல்யாணம் நடக்க இருந்துச்சான். இங்க பாருப்பா, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. உண்மையை சொல்லு. நீ எங்கேயும் அவனை மறைச்சு வைக்கல? இல்லைம்மா. எங்க என் மேல சத்தியம் பண்ணு. நடந்த உண்மையை சொல்லு. உங்க மேல சத்தியம்மா. நீ ஒன்றும் பண்ணல? ஒன்றும் பண்ணலம்மா. சரி சரி எந்திரிப்பா, உன்னை கூப்பிடுறாங்க. எங்க? எந்திரிப்பா முதல்ல. எங்க கூப்பிடுறீங்க? அட சொல்றல எந்திரிப்பா. கூப்பிடுறாங்கன்னு சொல்றேன், உட்கார்ந்துக்கிட்டு ஐயா விட்டுடுங்க. அம்மா வீட்டுக்கு அனுப்பு. வா. ஐயா பையனை எங்கேயோ கூட்டி போறீங்க. மாமா கதை வீட்டுக்கு அமைதியா இருங்க. இந்த அம்மா வீட்டுக்கு அனுப்பு. கொஞ்சம் அமைதியா இருங்க. நீங்க முதல்ல வீட்டுக்கு கிளம்புங்க. இல்லங்க ஐயா. என்ன கால்ல மருதனைய போட்டுருக்க? நட நட. வந்துட்டா சார். என்ன அட்டல், எதுக்கு அவனை இப்படி எழுதிட்டு வர? இப்படிதான் கூட்டிட்டு வருவாங்களா? உட்கார். ஒன்னதான் உட்காரு. எவ்வளோ நஷ்டம் ஆச்சு சார்? அங்கே டெல்லியில் எவ்வளோ நஷ்டம் ஆச்சு? அதுவா சார்,
சார் என்னுடைய பர்ஸ், அதுக்குள்ள பணம், அப்புறம் என்னுடைய டிரைவிங் லைசன்ஸும் இருந்துச்சு. கம்ப்யூட்டர் பார்ட்ஸும் இருந்தது. எத்தனை பேர் இருந்தாங்க? ஆளை பார்த்து அடையாளம் தெரியுமா? என் சாப்பாட்டில் விஷத்தை கலந்தாங்க. ஒரு அளவுக்கு ஞாபகம் இருக்கு. உன் முன்னாடி நிறுத்தினா அடையாளம் காட்டுவியா? சரி. சோழங்கி சார், என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லு. காமி அவங்ககிட்ட ஏதாவது சொன்னாளா? எந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்கலையா? அப்படி ஏதாவது சொல்லியிருக்கான்னா அதை என்கிட்ட சொல்லு. இது யாருன்னு தெரியுதா? இவன் அங்க இருந்தானா? பக்கத்தில் வந்து பார்க்கட்டுமா? சரி, பக்கத்துல வந்து பாரு. இவன் இருந்தான்ல? சரியா தெரியல. இவனை டெல்லியில இருந்து கூட்டிட்டு வந்திருக்கேன். இவன் மேல நிறைய கேசஸ் இருக்கு. இவன் தான் சார். இவன் தானா? கூட்டிட்டு போங்க. ஓகே சார். வா, இப்போ உனக்கு வேற ஒண்ணு காட்டுறேன். வாப்பா. இந்த சிசிடிவி பிக்சர்ஸ்ல நீயும் காமியாவும் இருக்கீங்க. இது 15 மார்ச். குப்தா வீட்டை நீ வேவு பார்த்துக்கிட்டு இருந்த நேரம். 16 மார்ச் நீயும் காமியாவும் நைட்டு 11 மணிக்கு ஏடிஎம்ல, 12 மணிக்கு கேசர்வாக் பஸ் ஸ்டாண்ட்ல, 2 மணிக்கு அருதுபாய் ஹோட்டல்ல, 4 மணிக்கு மொராதாபாத் டோல்நாக்கால, 6 மணிக்கு இருந்திருக்கீங்க. அப்புறம் காஜியாபாத் பஸ் ஸ்டாண்ட். மனுஷங்கள்ல ஒரு ஹார்மோன் இருக்கும், அது டெஸ்டோஸ்டெரான். எப்பவுமே அழகான பொண்ணை பார்த்தா அது துடிக்க ஆரம்பிச்சிடும். அது ஒரு சிலருக்கு அப்படியே காணாம போயிடும். ஆனா சில முட்டாள்களுக்கு மூளையில போய் உட்கார்ந்துக்கும். எவன் மூளையில உட்காருதோ அவன் காதலனா மாறிடுறான். உன்ன மாதிரி தாண்டா. சொல்லு, அவன் எங்க இருக்கா? சொல்லு, அவன் எங்க இருக்கான்னு சொல்றா. சொல்றா. காமியா எங்க இருக்கா? சொல்லு, எங்க இருக்கான்னு. சொல்லு ஜாக்சன். காமியாவை எங்க ஒளிச்சு வச்சிருக்க? சொல்றா. சொல்லு ஜாக்சன். காமி எங்க இருக்கா? எங்க இருக்கா? சொல்லு, எங்க இருக்கா? சொல்றா. இப்ப உனக்கு ஞாபகம் வந்திருக்கா? ஏதாவது ஞாபகம் வந்துச்சா? உண்மையை சொல்லிடு. சொல்லு. கடைசியா கேக்குறேன். காமி எங்க இருக்கா? காமி எங்க இருக்கா? சொல்றா. காமி எங்க இருக்கா? காமி எங்க இருக்கா? காமி எங்க இருக்கா? சொல்லு, உன்னை உயிரோட விட மாட்டேன். சொல்றா. சொல்லு. சொல்லு. மரியாதையா உண்மையை சொல்லு. சாகிற வரைக்கும் அடிச்சுக்கிட்டே இருப்பேன். அவன் செத்துட்டா, உயிரோட இல்ல சார். சொல்றா. சார், சொல்லு. சார், வேண்டாம் சார். என்ன சொல்றீங்க? நான் செத்துட்டேன்னு சொல்றேன். சார், வேண்டாம் சார். வேண்டாம். உங்க காமியா செத்து போயிட்டா சார். செத்து போயிட்டா. நாங்க இங்க யாருக்கும் தெரியாம காசியாபாத்துக்கு தான் போனோம்.
எங்களை பிடிக்கிறதுக்காக எல்லா இடத்துலையும் போலீஸ் இருந்தாங்க. நாங்கள் போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக படகுல போனோம். படகுல இருந்து யமுனா ஆற்றுக்கு போயிட்டு இருந்தோம். அந்த நேரம் ஆற்றுல சரியான காற்று இருந்தது. எங்கள் படகு கவுந்துருச்சு. நான் பொழைச்சிக்கிட்டேன். காமியை செத்து போயிட்டான். மாமா மாமா அவன் இப்ப என்னதான் சொல்றான்? சொல்லுங்க மாமா. மாமா அவன் என்னதான் சொல்றான்? நீங்க சொல்ல போறீங்களா இல்லையா? உங்களால அவன்கிட்ட உண்மையை வாங்க முடியலன்னா என்கிட்ட சொல்லுங்க. அவனை நான் அடிச்சு உண்மையை வாங்குறேன். ஏதாவது பேசுங்க. என்ன சொல்றான்? காமியை செத்துட்டான்னு சொல்றான். சொல்றா. என் தங்கச்சி எங்க? கேக்குறேன்ல, என் தங்கச்சி எங்கடா? அதான் கேக்குறேன்ல, என் தங்கச்சி எங்க இருக்கான்னு சொல்லு. சொல்றா பாய சொல்ல, இல்லைன்னா உன்னை இங்கேயே கொண்டு போட்டுருவேன். சொல்லு. சரியான முட்டா பையலா இருக்கானே இவன். சொல்றா சொல்றா, என் தங்கச்சி எங்க? உன்னை இல்லைன்னா கொண்டு போட்டுருவேன். என் தங்கச்சி கொண்டு போய் எங்க ஒளிச்சு வச்சிருக்க என்னன்னு சொல்லு. சொல்றத கேளுங்க. விடுங்க தம்பி. இத பாருங்க தம்பி, இப்படி எல்லாம் அடிச்சா செத்தே போய்டுவோம். தங்கச்சி எங்க ஒளிச்சு வச்சிருக்க? உண்மை எல்லாம் வர வைக்கணும். கொஞ்சம் அமைதியா இருங்க. அமைதியா பேசி பாருங்க. சொல்றா, என் தங்கச்சி எங்க ஒளிச்சு வச்சிருக்க? அவ வயித்துல இருக்கும்போது சாகடிக்க பாத்தீங்கல்ல? அட்ரா. என்ன என்ன சொல்றான் இவன்? அப்பாவால கொல்ல முடியல, இப்ப காப்பாற்ற முடியல. சொல்லுங்கப்பா. நான் என்ன சொல்ல வரேன்னா, உன் கல்யாணத்துக்கு சரியான நேரத்துக்கு நான் வர முடியுமான்னு தெரியல. ஏன்னா டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகாம இருக்கு. ஒரு வேலை பண்ணு. என்னோட பேட்சில் இருந்தவர் இப்போ ரயில்வே போர்டில் இருக்காரு. அவரு முகுந்தி. அப்பா நீங்க பேசுறது எனக்கு புரியல. அம்மா கிட்ட போனை கொடுங்க. நான் அம்மா கிட்ட நம்பரை வாங்கிக்கிறேன். சரிப்பா. சொல்லுப்பா. காமியா பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? அம்மா இங்க என்கொயரி நடக்குது, எனக்கு ஒன்று சொல்லுங்க. அப்பாவுக்கு மருந்து கொடுத்தீங்களா இல்லையா? அப்பாவுக்கு மறுபடியும் ஞாபகம் எல்லாம் நேரத்துக்கு கொடுக்குறேன்ப்பா. இதோ இங்க விக்ராந்த் வந்துட்டான் பாரு, அவனோட கொஞ்சம் பேசு. அண்ணா வணக்கம்ண்ணா. அண்ணா எல்லா விஷயமும் கேள்விப்பட்டேன். எனக்கும் ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுங்கள், செய்கிறேன். இல்லை நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். அப்புறம் அண்ணா வேற ஏதாவது டீட்டெயில் தெரிஞ்சுதா? யார் என்னன்னு? யாரு கூட அண்ணி? உள்ளே இருக்கான், அவனை நல்லா கவனிச்சுக்கிட்டு இருக்கோம். அவனை உள்ள கூட்டிட்டு வா. சரிங்க சார். எந்திரி, சீக்கிரம் எந்திரி. எந்திரி. சீக்கிரம் எந்திரியா. எந்திரியா. அப்படி எந்திரி. மெல்லமா நட. வா வா. நேரா நில்லு. நில்றா. ஒழுங்கா நில்லு. காமியா செத்துட்டான்னா நீ உயிரோட இருந்து என்ன பண்ண போற? ஓடு. ஓடு. சார். டேய் ஓடுறான்னு சொல்றான்ல. சார், நான் ஓடுறதுக்கு முன்னாடி நம்ம உட்காந்து பேசலாம் சார். ப்ளீஸ். நாங்கள் 16 மார்ச் கிளம்பணும் லக்னோலேருந்து. இங்க பாரு, எனக்கு தெரியாத விஷயத்த சொல்றியா? கேட்குறாருல சொல்லு. ஆரம்பத்துல இருந்து எல்லாத்தையும். அவளை முதல் தடவை எப்ப பார்த்த? எப்ப மயக்குன? முதல் தடவை எப்ப முத்தம் கொடுத்த? முதல் தடவை எப்ப செக்ஸ் பண்ணீங்க? பண்ணீங்கல்ல? இல்ல சும்மா தான் சாவ போறியா? பார்த்ததும் காதலிக்க ஆரம்பித்தேன். லக்னோ யூனிவர்சிட்டியில் முதல் தடவையாக நான் காமியாவை பார்த்தேன்.
டியர் சிஸ்டர், நேத்து நீ இவனுங்களெல்லாம் ஏமாத்திட்டு படம் பார்க்க போயிருந்தல? ஆமா ஆமா போனேன். அதுக்கு என்ன? என்ன நான் பெர்மிஷன் வாங்கணுமா? அடுத்த முறை நீ எங்கேயாவது போகணும்னா என்கிட்ட சொல்லிட்டு தான் போகணும். உன்னை பத்தி கவலைப்பட வேண்டியது என்னோட கடமை. ஏன்னா நான் உன்னோட அண்ணன். புரிஞ்சுதா? நல்ல பொண்ணா இருக்கணும். போங்கடா போங்க. சத்தியமாக சொல்கிறேன் சார், யமுனா ஆற்றுல வெள்ளப்பெருக்கு வந்தாலும் அதை நான் 10 தடவை சமாளிப்பேன். ஆனால் காமியா கண்ணிலேருந்து கண்ணீர் வந்ததை பார்த்து தான் நான் நெல்ல குழஞ்சு போயிட்டேன் சார். ஒரு மனுஷனுக்கு 2 விஷயத்தில் தான் உண்மையான காதல் வரும். கண்ணில் ஒழிஞ்சிட்டு இருக்கிற அந்த வலியை பார்க்கும்போது, இன்னொன்று அந்த உதட்டில் ஒழிஞ்சிட்டு இருக்கிற சிரிப்பை பார்க்கும்போது. சார், என் காமியா கிட்டே இது 2மே இருந்துச்சு சார். किस्सा इतना है वो एक फितना है लाखों में एक है. अरे सूरत क्या कहने मुस्काने पहने सीरत से नेक है. ख्वाबों की रानी जाने जा कब से तेरी तलाश है. आहे देखता हूँ कोई लड़की हंसी, सोचता हूँ कहीं वो ही तो नहीं. पूछे बिना चली आती है जो, नींद खुले तो चली जाती है जो. ख्वाबों की रानी जाने जा कब से तेरी तलाश है. ஹே யூ, நீ ஃபர்ஸ்ட் இயர் தானப்பா? எஸ் சார். 3rd இயர் கிளாஸ்ல நீ என்ன பண்ணிட்டு இருக்க? சார், இது 3rd இயர் கிளாஸா? அதான் எனக்கு ஒன்றுமே புரியல, முழிச்சுக்கிட்டே இருந்தேன். அவுட். यूं तो लाखों से होती है बातें पर बात हो ना बने. अरे दिल उसको दूंगा जो दिल से दिल की बातें कहे सुने. ख्वाबों की रानी जाने जा कब से तेरी तलाश है. எங்களுக்குள்ள ஒரு அழகான காதல் கதை போயிட்டு இருந்தது சார். ஒரு நாள் உங்களையும் காமியாவையும் பால்கனியில் பார்த்தேன். நீங்கள் தம் அடிச்சிட்டு இருந்தீங்க. டீ. சத்தியமா சார், என் மண்டையே குழம்பி போயிடுச்சு. இல்லை, இங்க வா. நிச்சயதார்த்தத்துக்காக இந்த ஹோட்டலை புக் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல. 100 ஹோட்டல்ஸ் பார்த்தேன். எல்லாத்தையும் விட இதுதான் அழகா இருந்தது. ஏன்னா இதுதான் எல்லாத்துலேயும் பெஸ்ட். காமியா குப்தா சரியா? மிஸ்ஸஸ் அபய் ஆனந்த் பெஸ்ட். எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? பெஸ்டா இருக்கு. ஹோட்டலோட டெக்கரேஷன், ஸ்க்ரீன் எல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கு. என்கேஜ்மெண்ட் அன்னைக்கு ரொம்ப அழகான ட்ரெஸ் போடு. அப்போதான் நீ மட்டும் அழகா இருப்ப. அது கூட மேட்ச் ஆகக்கூடாது. சரியா? காதலனுக்கு மட்டும் பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னா அவன் ஒரு ராக்கெட்டாக மாறிடுவான். அது நேராக வானத்தை நோக்கி போகும். அப்போ அந்த காதல் மலையில் நனைகிற ஆனந்தம் இருக்கே, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். வந்துட்டியா? ஆடே தன் காலால் நடந்து கசாப்பு கடைக்கு வரதை இன்னைக்கு தான் பார்க்குறேன். நான் வந்தது உனக்கு தெரியுமா?
ரியாக்ஷனே கொடுக்கல. கசாப் கடைக்கு வராமல் நீ ஆட்டை தடுத்துருக்கலாம்ல. உன்னால தான் நான் சாக போகிறேனா? இந்த பாட்டெலாம் நீ கேட்குறியா? இதெல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கலாமே. நீ மைக்கேல் ஜாக்சனுடைய ஃபேனா இல்லைன்னா சொந்தக்காரியா? இவ்வளோ ஃபோட்டோ மாட்டி வச்சிருக்க. என்ன நீ ரொம்ப கேள்வி கேட்டுட்டே இருக்க? வந்த வேலை முடிஞ்சுதா? இப்போ போ. யாராவது பார்த்துட்டாங்கன்னா? பார்த்துட்டா? பார்த்துட்டாவா? உன் இடுப்பை உடைச்சிடுவாங்க. இடுப்பை உடைப்பாங்கன்னா தெரியாதா? இடுப்பை உடைச்சிட்டு இப்போ சந்தோஷமா நடந்து போன்னு சொல்லுவாங்க. நீங்க லக்னோவில் இருக்கீங்க. அதெல்லாம் உடைக்க முடியாது. நான் ஜன்னல்லேருந்து கீழே ஜம்ப் பண்ணேன்னா என் வண்டி எனக்காக கீழே காத்துட்டு இருக்கோம். நான் அதில் ஏறி உக்காந்துட்டு சர்ன்னு போயிடுவேன். ஜீனியஸ் தான் என்னுடைய பைக். JENIUS, ஜீனியஸ். என்னுடைய எல்லா பொருளுக்கும் ஒரு பேர் இருக்கும். அப்போ எனக்கும் இருக்கும். நீ ஒன்றும் பொருள் கிடையாது. என் காதல் உண்மையானது. மறுபடியும் என்னை பார்க்க வராத. இல்லைன்னா உன் சாவுக்கு நீ தான் பொறுப்பாவ. ஆரம்பத்துலேருந்து சொல்கிறேன். பரவாயில்ல, ஆரம்பமாவது ஆச்சே. காமியா, எஸ்பி சார் போயிட்டு வரேன்னு சொல்றாருமா. ஆந்தோ வரேம்மா. நீ இன்னும் என் ஃபேமிலியை சந்திக்கலல்ல? என் அண்ணன் யாரு என் அப்பா யாருன்னு உனக்கு தெரியாது. அவங்க உன்ன மாதிரி அழகா இருக்க மாட்டாங்கல்ல. கீழே உட்காந்துட்டு இருக்கார்ல, அவர் தான் அந்த சிட்டியோட எஸ்பி. அவரோட எனக்கு நிச்சயதார்த்தம் ஆக போகுது. இவங்க யாருக்காவது தெரிய வந்துச்சுன்னா உன்னை விடவே மாட்டாங்க. உன்னால என்னையும் கொன்னுடுவாங்க. நான் வேர்ஜன். உனக்காக மட்டும்தான். இந்த வார்த்தைக்காக மன்னிச்சிடு. என்னுடைய வாழ்க்கை முழுக்க உன் கூட மட்டும்தான் இருப்பேன். எனக்கு நீ மட்டும்தான். கிளம்பட்டா? எஸ்பி சார் கிளம்புறாரு. மேல சொல்லு. மாமா அதான் கேட்டுட்டு இருக்காருல. சொல்லு. அப்புறம் சார், ஹோலி பண்டிகை அன்னைக்கு வழக்கம் போல மின்டி அண்ணன் ரொம்ப கொண்டாட்டமா இருந்தார். இப்போ நான் தான் வாசிக்க போறேன். எல்லாரும் கவனமா பாருங்க. அடிக்கடி செஞ்சு காட்ட மாட்டேன். இப்போ மின்ட்டு தண்ணியில நடக்க போறான். ஆனா நான் என் காதலை தேடி போனேன், அவன் மேல கலர் அடிக்கிறதுக்காக. மிண்டி அண்ணா! டேய், என்ன பண்ற நீ? உன்னை சும்மா விட மாட்டேன்டா. வாங்கடா, எல்லாம் சேர்ந்து இவனை அடிங்க. உன்னை அடிச்சே கொல்லணும்டா. யாரும் விடாதீங்க, இவனை அடிச்சே கொன்றுங்க. என்ன தெரியும் தான் அண்ணி மேல கை வைக்க பாப்பான். யார் இவன்? சொல்றியா இல்ல இங்கே இவனை வெட்டி எனக்கு யாருன்னே தெரியாது. இந்த மாதிரி எல்லாம் நீ என்கிட்ட நடிக்காத. உண்மையை சொல்லு. எனக்கு நிஜமாவே தெரியாது. தெரியாது. சத்தியமா சொல்றேன். தெரியாதுல? வந்து அடி அவனை. அடி அவனை. அவன் முகத்துல ஒரு அரவி. அவன் தான உன் முகத்துல கலர் பூசுறா. அடி அவனை. அவனை அடி. அவனை அடி. அவனை அடி. அவனை அடிக்க போறியா இல்லையா? முதல்ல அவனை விடுங்க. நான் உன்னை வரவேணான்னு சொல்லிட்டேன். நீ இதை அன்பா நினைச்சுக்கோ இல்ல மிரட்டெல்லாம் நினைச்சுக்கோ. ஆனா என் பின்னாடி மட்டும் வரவே வராத. ஏன்னா என் வீட்டுல எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. நான் என்ன சொல்றேன்னா, உன்னுடைய அண்ணன் இருக்கான்ல, அவன் எனக்கு முக்கியம் கிடையாது. எனக்கு நீ மட்டும்தான் முக்கியம். நீ இப்ப சொல்லு, உன் அண்ணனை போட்டுருவா? சொல்லு, பர்மிஷன் கொடு. நீ மென்டி அடிப்பியா? கண்டிப்பா அடிப்பேன். சொல்லி மட்டும் பாரு. ட்ரை மீ. போ, நான் சொல்லிட்டேன். என்ன சொன்ன? நீ அடிக்க கூட வேணாம், தொட்டுட்ட. நான் கூட தொட்டுட்டா
அதுக்கப்புறம் என்ன தொடு. சாரி. காமியோடைய சேலஞ்சை கேட்ட உடனே எனக்கு என் உடம்புல 84 லட்சம் நரம்புகள் அப்படியே துடிச்சது. நம்ம மனுஷனா பிறந்தோம்னா ஒரு பொண்ணு நம்ம கிட்ட சேலஞ்ச் பண்ணா அதை நிறைவேற்றியே காட்டணும்ல. அடுத்த 7 நிமிஷத்துல நான் பண்ண போற விஷயம் அது மிகப்பெரிய பிரச்சனைக்கு சமமானது.